அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு உள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேர்களே, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க. இந்த வீடியோடைய முடிவில் உங்கள் பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. எக்காரணத்தை கொண்டு உங்கள் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத பதிவிடாதீங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி 2022, 23 இந்த 2 வருஷமே நிம்மதியாக இல்லை. 24 குரு பகவான் அப்படிங்கிறவர் 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதை தவிர கண்டக சனி அப்படிங்கிறதும் ஆரம்பமாகுது. ஸோ இப்படி இருக்கும்போது 2024 இவங்களுக்கு நிறையா பாசிட்டிவாக இருக்கணும், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈடேறணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 7 கோவில் போகிறேங்க. இந்த 7 கோவிலும் மிக மிக முக்கியமான ஸ்தலங்கள், சிம்ம ராசிக்கான ஸ்தலங்கள். இந்த கோவில் போக போக ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். இது ஒரு சிம்ம ராசிக்காரர் போயிட்டு வந்து ப்ராக்டிக்கலாக என்கிட்ட சொன்னது. நிறையா பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ உங்களால் சில பேரால் போக முடியல. ஒரு சில பேருக்கு ஃபினான்ஷியல் காரணம், ஒரு சில பேரால் வீட்டில் பர்மிஷன் கிடைக்கல, ஒரு சில பேருக்கு லீவு கிடைக்கல, ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, இப்படிங்கிற பல காரணங்கள் இருக்குது. ஸோ நான் இந்த 7 கோவில் போகிறேன். எதுக்காக போகிறேங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். டீட்டெயிலாக பாருங்கள். முடிந்தால் நீங்கள் சென்று வாருங்கள், தவறே கிடையாது. முடியாத பட்சத்தில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிம்ம ராசி நேர்களே, அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசி. உங்கள் வீட்டு அதிபதி சூரிய பகவான் பூரம் மகம் உத்திரம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. வீட்டோட அதிபதியான சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் பெறுகிறார். உங்கள் வீட்டுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் செவ்வாய் தான். ஸோ வீடு மனை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும், ஆசைப்பட்ட நிறையா விஷயங்கள் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் பாக்கியஸ்தானம் பலம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முதலில் நாம் செல்லக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில். ஜென்ரலாக செவ்வாய்க்கிழமை தான் வைத்தீஸ்வரன் கோவில் போவாங்க. நானும் செவ்வாய்க்கிழமை தான் போகிறேன். ஆனால் எப்போ போகிறேன்னா, சூரிய ஓரையில் சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரமோ மக நட்சத்திரமோ உத்திர நட்சத்திரமோ வரக்கூடிய காலகட்டத்தில் சூரிய ஓரையில் சிம்ம ராசிக்காரங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய முதல் கோவிலை தொடங்குகிறேன். அடுத்தது, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி வருது. இந்த கண்டக சனி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனசை கஷ்டப்பட வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பல எண்ணங்களை உருவாக்கிடும். ஜென்ரலாகவே சிம்மத்துக்கு படிப்பு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். நல்ல உயர் பதவிகள், வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நல்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள், பல முன்னேற்றங்கள், பல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழணும். நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கணும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று நாம் அடுத்ததாக செல்லக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம். நன்னீலம் போகிற வழி, கும்பகோணத்துலேருந்து நன்னீலம் போகிற வழியில் இருக்கக்கூடிய கோவில் தான் ஸ்ரீவாஞ்சியம், சிம்ம ராசிக்கான ஸ்தலம். இந்த கோவிலுக்கு நாம் 2வதாக போகிறோம். இந்த கோவில் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களும், அதுவும் சூரிய ஓரையில் போனால் அவ்வளோ விசேஷம். சூரிய ஓரையிலும் போக முடியல, ஞாயிற்றுக்கிழமையும் போக முடியலன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது சென்று வாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலை வாய்ப்பு, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியில் போகணும்னு நினைப்பாங்க, அடுத்த இடத்துக்கு முன்னேற வேண்டும், நேர்மையாக இருக்கிறோம், எதிர்பார்ப்பு. அதாவது ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பதவி உயர்வு எப்பொழுது, இடமாற்றம் ஃபேவராக எப்போது இருக்கும், நமக்கு மட்டும் வேலை பளு ஏன் அதிகமாக இருக்கிறது என்கின்ற பல எண்ணங்கள் ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். இந்த சராசரியான பிரச்சனைக்கு
ஒரு விடிவு காலம் வேண்டாம், உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட் டைம் வேண்டாம், உங்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் மாற வேண்டாம், உங்களுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டாம், இதுக்குன்னு ஒரு ஸ்தலம் கும்பகோணத்தில் இருக்கா? இல்லை. எங்கே இருக்குது? சென்னையில் இருக்கிறது. சென்னையில் மருதீஸ்வரர் கோவில். ஒரு செவ்வாய்க்கிழமை மருதீஸ்வரர் கோவிலுக்கு சிம்ம ராசிக்காரங்க போயிட்டு வந்தால் அவங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும், பல்வேறு மாற்றங்கள் நிகழும். ஸோ நம்ம மூன்றாவதாக செல்லக்கூடிய ஸ்தலம் சென்னையில் திருவான்மையூரில் உள்ள மருதீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறதுக்கு போகிறோம். நான்காவது ஸ்தலம் சிம்ம ராசிக்கான ஸ்தலம். சிம்ம ராசிக்காரருடைய திருமண யோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது சனி பகவான், அதே மாதிரி லாபஸ்தானாதிபதி காலபுருஷ தத்துவத்தில். ஸோ சனி பகவான் நல்லபடியாக இருக்கணும். உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி புதன் பகவான். ஸோ புதனும் சனி பகவானும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து திருமண வாழ்க்கையை நன்றாக உயர்த்தி தர வேண்டும். ஸோ ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களும் திருமணம் ஆனவர்களும் சரி, ஆகாதவர்களும் சரி, இல்லற வாழ்விலும் சரி, திருமண வாழ்விலும் சரி நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய குறைகளும் மாற வேண்டும். திருமணத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டாகணும். ஏன்னா ஒரு விளக்கு ஏற்றும் போது நல்ல ஒளி கிடைக்கும். அந்த ஒளி நீடிக்கும் போது என்னன்னா ஒரு அலுப்பு தட்டி போயிடும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேரேஜ் ஸ்டார்டிங் நல்லா இருக்குமே தவிர போக போக நிறைய பிரச்சனை கொடுக்கும். அவங்க அந்த விளக்கு மாதிரி மாறாமல் ஒரே ஒளியை கொடுத்தாலும் பல இடத்துல இவங்களுடைய அசிங்கங்கள் அவமானங்களை திருமண வாழ்க்கையில் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்னதான் ஒளியை கொடுத்து அடுத்தவங்களை காப்பாற்றினாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அலட்சியம் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். இந்த அலட்சியம் எப்படி நீ ஒளி தானே கொடுக்க போகிற, நீ எப்படி இப்படி தானே இருக்க போகிற அப்படிங்கிற ஒரு அலட்சியம். இந்த அலட்சியம் நீங்களும் திருமண வாழ்க்கையில் நமக்கு மதிப்பும் மரியாதையும் உருவாக வேண்டும். நாம் என்கின்ற அகங்காரம் நம்மளை சுற்றி உள்ளவங்கள்ட்டேருந்து விலகணும். சிம்ம ராசிக்காரங்க மரியாதையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் செல்லக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்பூரம். இந்த திருப்பாம்பூரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம்லேருந்து காரைக்கால் போகிற வழியில் ஒரு புதன்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை, சனிக்கிழமை போனீங்கன்னா புதன் ஓரையில் போகணும், புதன்கிழமை போனீங்கன்னா சனி ஓரையில் போகணும். போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை அப்படி பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு அலட்சியம் மரியாதை குறைவான சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. அடுத்து நாம் செல்லக்கூடிய ஸ்தலம் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம். இது ரெண்டும் முக்கியம். ஏன்னா சூரியன் நீங்கள் எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட எல்லாருமே உங்களை சுற்றி உள்ளவங்களாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆஹா என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்குது, டாக்டர் படிக்குது, ஆடிட்டர் படிக்குது, நம்ம நிறைய சம்பாதிப்போம். ஆனால் நம்ம வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும், படித்தது ஒன்றா இருக்கும். நம்ம நல்ல கௌரவமாக இருப்போம், ஆனால் வேலைக்கு போகிற இடத்துல மரியாதை குறைச்சலாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் எதிர்பார்ப்போம், ஊதியம் உடோடு வந்தால் போதும். ஒரு சில பேருக்கு சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்துட்ருப்போம். ஒரு சில பேர் எதுக்கு வாழறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோம், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோன்னு ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். அத்தனை பேருக்கும் ஒரு மாற்றமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் வராதா அப்படின்னு மனசில் ஏங்குறாங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம், இவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக வேண்டும் அப்படின்னு தான் நான் இந்த கோவிலுக்கு போகிறேன். நவகிரகங்களில் முதல் ஸ்தலம் சூரியனார் கோவில். இந்த சூரியனார் கோவிலுக்கு செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பு சந்தோஷம், இரட்டிப்பு நிம்மதி, மன மகிழ்ச்சி, உங்களுடைய ஆடம்பர செலவுகள் குறைக்கப்படும், மருத்துவ செலவுகள் குறைக்கப்படும், மரியாதை, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் அனைத்தும் கிடைக்குங்க. அடுத்து நாம் செல்லக்கூடிய ஸ்தலம் இதுதாங்க ரொம்ப 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 முக்கியமான ஸ்தலம். நான் இந்த வீடியோட கான்செப்டே இந்த ஸ்தலம் தான். இந்த ஸ்தலம் போனால் பணப்பிரச்சனை தீருங்க, பதவி பிரச்சனை தீருங்க, அரசியல் வாழ்க்கையில் ஜொலிக்கலாங்க, ஆடம்பரமாகவும் வாழலாம். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மிக மிக ஃபேவராக இருக்கும். அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான கோவில். ஒரு சிம்ம ராசிக்காரங்க
நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு வாட்டி இந்த உங்கள் சுயஜாதகத்தை வச்சுட்டு போயிட்டு வந்து பாருங்களேன். இந்த கோவில் போனால் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய பெயர் நட்சத்திரம் இதில் பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு உங்களுக்காக நான் போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா ஏற்படுங்க. திருச்சேரையில் உள்ள சாரநாத பெருமாள் கோவில் வாழ்க்கையில் 2 நாள் மட்டும்தான், ஒரு வருஷத்துக்கு 2 நாள் மட்டும்தான் இங்கே பெருமாள் அப்படிங்கிறவர் என்ன செய்வாருன்னா ராஜ அலங்காரத்தில் வெங்கடாஜலபதியாக காட்சி கொடுப்பார். அந்த 2 நாட்களில் ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த இறைவனை சந்திக்கும் போது சாப விமோச்சனம் கிடைத்ததற்கு ஒப்புன்னு சொல்லலாம். வரக்கூடிய தைப்பூசம் அன்று முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க, அவ்வளோ ஒரு மாற்றம் கிடைக்கும், அவ்வளோ ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை கண்டிப்பாக இந்த கோவிலில் 1000 மடங்கு உண்டுங்க. இந்த கோவிலுக்கு உங்களுக்காக ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்காகவும் நான் தைப்பூசம் அன்று சென்று இறைவனை பிரார்த்திக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நினச்சதெல்லாம் நடக்கணும், நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும், எதிர்பார்த்ததெல்லாம் பரிபூரணமாக நிம்மதியாக கிடைக்கணும், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறுதியாக நாம் செல்லும் ஸ்தலம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாள் கோவிலுங்க. 108 திவ்ய கஷேத்திரத்தில் முக்கியமான ஸ்தலம். இந்த கோயில் கோபுரம் அழகு, தேர் அழகு, இந்த கோவிலே அழகுங்க. இந்த கோவிலுக்குள்ள சென்று சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை இறைவனை தரிசித்தால், ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் தரிசித்தால் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான நாளாகும், அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும். உங்களுடைய அத்தனை விஷயங்களும் பாசிட்டிவாக மாறிடும், உங்களோட ஒவ்வொரு திங்கிங்கும் பாசிட்டிவாக மாறிடும், உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ஆகிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான கோவில். இந்த கோவில் போயிட்டு வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றம் உண்டுங்க. முக்கியமான விஷயம், உங்களுடைய போக முடியாதவர்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.